பேப்பர் பென்னை தொட்டிங்க அப்படின்னா நீ கெட்ட. இது கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேங்க் எக்ஸாமை படிக்காமே ஓடி போயிடுவீங்க. பர்சன்டேஜ்லேயே சப்டாபிக் வைஸ் வரைக்கும் இந்த டாபிக்ஸ் எல்லாமே எனக்கு வந்து 80% அந்த பேசிக்ஸை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறது வந்து குவான்ஸில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா நான் கனிஷ் சார் வீடியோ. ஆனால் சாரோடைய ப்ராஜெக்ட்க்கு எனக்கு வந்து அந்த இதில் ப்ராஜெக்ட் கேட்டன் செஷன்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு யூஸ்வலாகவே இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், காலில் பேசுகிறவங்களாகட்டும், நிறையா பேர் கேட்குற டவுட் என்ன அப்படின்னா, சார் குவான்ஸில் வந்து எப்படி சார் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறது? நான் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கேன், என்னால் ஆப்டி வந்து இப்போ வந்து கரெக்டாக இருக்குமா, நான் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாகி இந்த வருஷம் வர எக்ஸாமெல்லாம் என்னால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் வந்து உங்களையும் பார்த்துட்ருக்க நம்ம யூடியூப் சேனலையுமே 100% நம்புங்க. ஸோ நம்ம யூடியூப் சேனல் மூலமாக வருஷம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள், சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லலை, 2021 நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணோம்னு நினைக்கிறேன், 22 நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாகவே சக்ஸஸ் மீட் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து கிளியர் பண்ண பசங்களுக்கு வந்து நம்ம அவார்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அவ்வளோ பேரை வந்து ஐபிபிஎஸ்பிஓ ஆகட்டும், எஸ்பிஐபிஓ ஆகட்டும், கிளரிக்கல் ஆகட்டும் கிளியர் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சேனலில் வர எல்லா வீடியோஸையுமே இனிமேல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து நம்ம டெய்லி கிளாஸஸ்மே யூடியூப்பில் வந்து கொடுக்க போகிறோம். அதையுமே வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கான ஷெடியூல் வீடியோ வந்து நான் மண்டே ஆர் நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு உங்களை நம்புங்க. கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். நம்ம சேனலில் 8 மாதம் படித்து கிளியர் பண்ண பசங்களும் இருக்காங்க, 10 வருஷமாக படித்து கிளியர் பண்ண பசங்களும் இருக்காங்க, 1 வருஷத்தில் கிளியர் பண்ண பசங்களும் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து உங்கள் ஃப்ளோவை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இப்போ நிறையா பேர் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருப்பீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படிங்கிறத மைண்டை வந்து விட்டுக்கோங்க. இப்போ இருந்தே வந்து ஒரு ப்ராப்பர் ஷெடியூல் அண்ட் ஸ்ட்ராட்டஜியோட படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நான் வந்து ஆப்டியில் வந்து நீங்கள் இந்த ஒரு அப்கமிங் மந்த்ஸ், இப்போ இந்த வீடியோ எடுக்கிற இது மே மந்த், ஒரு மே 5 நடுவில் ஒரு ½ மந்த் முடிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு ஜூன் ஜூலை வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷராக என்ன பண்ணணும் ஆப்டியில் வந்து நான் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே சிலபஸ் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து டில் மென்சுரேஷன் ப்ராபபிலிட்டி வரைக்கும் இந்த டாபிக்ஸ் தான் இருக்குது. அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் வச்சுக்கணும். ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து எப்படி கிளியர் பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஸ்பீட் மேக்ஸ். இது எல்லாத்துக்குமே நம்ம யூடியூப் சேனல்லையுமே வீடியோஸ் இருக்குது. அது போக வந்து நம்மளோட வீடியோ கோர்ஸ் எலைட் பாஸ்க்குள்ளேயுமே ஒரு ஆர்டராக ஃப்ளோவாக ஒரு வீடியோ இருக்குது. யூடியூப்பில் வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, எலைட் பாஸில் வந்து எல்லாமே ஆர்டராக இருக்கும், அதிகமான மெயின்ஸ்க்கான கண்டென்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்பீட் மேக்ஸில் வந்து உங்களுக்கு எடுத்தோடனே நீங்கள் வந்து இந்த கியூப் ரூட், ஸ்கொயர் ரூட், அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சொல்கிறது அந்த 100 ஸ்கொயர் வரைக்கும் படிச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே நானும் மக்கப் பண்ணல, சீரியஸாக சொல்கிறேன், 100 ஸ்கொயர் நாங்கள் மக்கப் பண்ணல. பட் எல்லாத்துக்குமே ட்ரிக் இருக்குது. இப்போ 96 ஸ்கொயர் அப்படின்னா 9216, 98 ஸ்கொயர் அப்படின்னா 9604, எல்லாத்துக்குமே மைண்ட் கால்குலேஷன் ட்ரிக் இருக்குது. இதெல்லாமே லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்கச்சக்க மல்டிப்ளிகேஷன்ஸ் ட்ரிக் இருக்கும், அதுக்கப்புறம் அடிஷனுக்கான ட்ரிக் இருக்குது. எல்லாத்துக்குமே நான் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டிருக்கேன். இல்லைனா நீங்கள் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் எலைட் பாஸ், அதை வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீட் மேக்ஸில் இருக்க எல்லா ட்ரிக்ஸையுமே டில் கியூப் ரூட், ஸ்கொயர் ரூட், ஸ்கொயர்ஸ், அடிஷன், அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன். நீங்கள் வந்து யூடியூபோட சர்ச் பண்ணலாம், பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன் கனிஷ் அப்படின்னா பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கற்றுக்கணும். இது கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன்ஸ்குள்ளேயே போகணும். எடுத்தவொடனே வந்து சிம்பிளிஃபிகேஷன் போகக்கூடாது. ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷன்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு சம்முக்கும் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் ஆகும். பட் இந்த ஸ்பீட் மேக்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் போகணும். ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் வந்து நீங்கள் இப்போயே வந்து ஒரு டார்கெட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியுமே நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படி தான் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் 1 வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் மார்க் டெஸ்ட் அதில் உள்ள சிம்பிளிஃபிகேஷன்ஸ் டெய்லி எடுத்தாலே போதும். டெய்லியுமே வந்து ஒரு 50 சிம்பிளிஃபிகேஷன் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? டெய்லியுமே 50 சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் பிடிஎஃப்ல பண்ணாலும் சரி, புக்ஸை பார்த்து பண்ணாலும் சரி, ஆறு மார்க் டெஸ்ட்டில் பண்ணாலும் சரி, 50 சிம்பிளிஃபிகேஷன்ஸ். அதுக்கப்புறம் நம்பர் சீரீஸ்லையும் சரி, அதுலேயுமே மிஸ்ஸிங் நம்பரில் வந்து 25 கொஸ்டின், ராங் நம்பரில் வந்து 25 கொஸ்டின். நம்பர் சீரீஸில் 2 பேட்டர்ன் வரும், மிஸ்ஸிங் நம்பர் வரும், ராங் நம்பர் வரும். அவன் எனக்கு மூடு நல்லா இருந்துச்சுன்னா மிஸ்ஸிங் நம்பரே கேட்டுருவாங்க. கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃபாக செட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ராங் நம்பரில் கேட்பாங்க. எல்லாமே 25 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குவாட்ராடிக்கில் வந்து குவாட்ராடிக் ஈக்குவேஷன்ஸுமே உங்களுக்கு வந்து
ஈஸியாக ஒரு ஸ்கோர் பண்ணுற சப்ஜெக்ட். ஒரு பேங்கருக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. இதை வந்து நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதையுமே வந்து நிறையா பேர் வந்து பேப்பர் வச்சு பென் வச்சுலாம் நிறையா பேர் சால்வ் பண்ணுவாங்க. அப்படி பேப்பர் பென்னை தொட்டிங்க அப்படின்னா நீ கெட்ட. ஏன்னா இதையுமே வந்து நிறையா இடத்துல வந்து பார்த்தே சால்வ் பண்ணலாம். இதுக்குமே வந்து நீங்கள் வந்து நிறையா ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. நம்ம யூடியூப் சேனல் பார்த்தே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இதுலேயுமே டெய்லியுமே வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து லேர்ன் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து இது எவ்வளோ நாளுக்கு பண்ணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு 60 மந்த்ஸ்ன்னு சொல்கிறேன் பாருங்கள், 60 days சொல்யூஷன் எடுப்பாங்க. ஒரு 60 நாளில் வந்து நான் உடம்பு மாற்றி காமிக்கிறேன், 6 பேக் கொண்டு வரேன் அப்படின்னு. அதில் நிறையா பேர் வந்து அச்சீவும் பண்ணுவாங்க. ஒரு 10 நாளுக்கு அப்புறம் வந்து என்னத்தடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப்பும் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை நீங்கள் டெய்லியுமே பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் ஆகும். நாட் ஓன்லி இதை சிம்பிளிஃபிகேஷனாக பார்க்காதீங்க. ஒரு அப்ளிகேஷன் சம்ஸில் நீங்கள் ஃபைனலாக ஒரு மல்டிபிள் பண்ணால் தான் ஃபைனல் ஆன்சர் வரும். டிஐ அப்படின்னா அங்கே ஆட் பண்ணால் தான் உங்களால் ஃபைனல் ஆன்சர்ஸ் போட முடியும். கான்செப்ட்ஸ் தெரிஞ்சால் மட்டும் பத்தாது. கரெக்டாக நான் வந்து பண்ணுவேன் அப்படிங்கிற ப்ராமிஸ் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் எடுத்துக்கோங்க. ஒன்றுமே பண்ண வேணாம், ஐ ப்ராமிஸ் சார் மட்டும் பண்ணுங்கள். ஒரு இடத்துல நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா ரிட்டனாவோ ஆறு இந்த மொபைல்லையோ நீங்கள் டைப் பண்ணுற மூலமாக நீங்களே ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப்பை வைப்பீங்க. அதை எடுத்துக்கோங்க. அப்படி பண்ணுறப்ப யோசிச்சு பாருங்கள், இன்டூ 30 அப்படிங்கிறப்ப சிம்பிளிஃபிகேஷனில் மட்டும் ஒரு 1500 கொஸ்டின்ஸ் போட்டிருப்பீங்க. அதே மாதிரி நம்பர் சீரிஸில் ஒரு 1500, குவாட்ராட்டிக்கில் வந்து 1500 போட்டிருக்கீங்க அப்படின்னாலே இதை நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கனாலே உங்களால் ப்ரிலிம்ஸில் வந்து ஆப்டியில் வந்து செம்மையாக ஸ்கோர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் நம்பர் சீரீஸ், அதுக்கப்புறம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் உங்கள் கிளரிக்கல் எக்ஸாம்னா உங்களுக்கு வந்து ஒரு 15லேருந்து 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. இந்த 20 சீரியஸாக சொல்கிறேன், ஆர்ஆர்பி கிளர்க்கில் இதிலே 20 கொஸ்டின்ஸ் வரும். ஐபிஎஃபிஎஸ் கிளர்க் அப்படின்னாலும் ஒரு 15 to 18 கொஸ்டின் வரும். ஓகேவா? இதே இது நீங்கள் ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம் எழுதினாலுமே உங்களுக்கு வந்து இதுலேருந்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரும். சிம்பிளிஃபிகேஷனில் 5, குவாட்ராட்டிக்கில் 5, இல்லைனா ராங் நம்பரில் 5 அப்படின்னு. அவுட் ஆஃப் 35க்கு இதுலேயே வந்து நம்மளோட ஸ்கோரை வந்து பூஸ்ட் பண்ண முடியும். இப்போ நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதில் வந்து சிம்பிளிஃபிகேஷனில் 10 போட மாட்டாங்க, ஒரு 6 தான் போட்டு வருவாங்க. மிச்சம் 4க்கு வந்து டைம் ஆயிரும். இல்லை அந்த 10மே போட்டாலுமே அதை 10 வந்து ஒரு 10 நிமிஷமாக போடுவாங்க. 20 இருக்குது, 20 நிமிஷம் தான். இந்த 10யுமே நம்ம வந்து 2 நிமிஷம், ஒரு 2.5 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும். அந்த அளவு நீங்கள் வந்து ஸ்பீட் ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? இது எல்லாத்துக்குமே என்னோட பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் நிறையா பாருங்கள். ஓகேவா? எலைட் பாஸ்க்குள்ளே எல்லா டாபிக்ஸ்க்கும் நான் வீடியோ வச்சுருப்பேன் ஆர்டர் வைஸ். அதை பார்த்து தான் இத்தனை பேர் வந்து வருஷம் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணுறாங்க. கொஞ்சம் அமௌண்ட் பார்க்காம இந்த ஆப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. kanishsreenalogics.com அப்படி இல்லைனா KRLogicsோட ப்ளே ஸ்டோரில். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பண்ணி முடிச்சிடணும். இதை பண்ணி முடிச்சது இது வந்து டெய்லியுமே பண்ணும். இது வந்து நீங்கள் அவ்வளோலாம் ஆகாது. இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் இதை நீ 50 கொஸ்டின்ஸ் போகிற எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு அரை மணி நேரம் ஆகும். இதுக்கு வந்து ரெண்டுமே போடுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். டெய்லி இதுக்காக வந்து 1 மணி நேரம் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் மார்க் டெஸ்ட்டை ஓப்பனே பண்ணாதீங்க. மார்க் டெஸ்ட்டை தயவு செய்து போடாதீங்க. இப்போதைக்கு தேவையே இல்லை. இது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பேங்க் எக்ஸாமை படிக்காமே ஓடி போயிடுவீங்க. ஐயோ என்னடா மார்க் கம்மியாக வருதுன்னு. மார்க் கம்மியாக தான் வரும். எடுத்தவொடனேலாம் உங்களுக்கு வராது. இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவனுக்கு எப்படி நீங்கள் ரஃப் கொடுப்பீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை போகணும். ஓகேவா? அதே மாதிரி டிஐயுமே எடுத்தோடனே போட்டு தொலையாதீங்க. நிறையா பேர் டிஐ வரமாட்டேங்குது ஃப்ரெஷர்ஸ் கதறீங்க. டிஐலாம் எடுத்தோடனே வராது. அதுக்கு வந்து நீங்கள் பர்சன்டேஜ் நல்லா தெரியணும், ரேஷியோ நல்லா தெரியணும், அதுக்கப்புறம் ஆவரேஜ் நல்லா தெரியணும். ரேஷியோ வேறு என்ன தெரியணும்? வேறு என்ன டிஐயில் என்னென்ன கேட்பான்? நம்பர் பர்சன்டேஜ், ரேஷியோ, ஆவரேஜ், இது 3 வந்து உங்களுக்கு டாபிக் நல்லா தெரியணும். ஓகே, இது 3 டாபிக் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து டிஐ பண்ண முடியும்னா டிஐ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரேஷியோ, பர்சன்டேஜ், ஆவரேஜ் வச்சு தான் இருக்கும். சரி, அப்போ எடுத்தோடனே வந்து நீங்கள் வந்து டிஐ போடாதீங்க. இந்த அப்போ நான் சொன்ன 3 டாப்பிக்குமே அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஃப்ரெஷராக ப்ரியாரிட்டி கொடுக்கணும். எடுத்தோடனே நீங்கள் வந்து டைம் அண்ட் ஒர்க்கோ, டைம் அண்ட் டிஸ்டன்ஸோ, அலிகேஷன் மிச்சரியாக உட்காந்து சால்வ் பண்ணக்கூடாது. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். சார் எனக்கு ஸ்கூல்லேருந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் நல்லா வரும், இந்த ட்ரெயின் போகிறது, இந்த வர்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை போய் படிக்க போகிறேன், போர்ட் சென்சிட்டிவ் படிக்க போகிறேன் அப்படிமா. இங்கே வா, அதெல்லாம் பண்ணக்கூடாது. உனக்கு தெரிஞ்சால் தெரிஞ்சிட்டு போகுது, இருக்கட்டும். நீ என்ன பண்ணுற அப்படின்னா அதெல்லாம் வந்து நீ உனக்கு தெரிஞ்சுன்னா சந்தோஷம் தான். பட் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இந்த பர்சன்டேஜ், நானும் அப்படி தான் பண்ணேன். இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிற டாப்பிக்கு மட்டும் நான் வந்து ஒரு 2000-5000 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்பேன்.
ஒரு டாப்பிக்கில் மட்டும். ஏன்னா அந்த ஒரு டாபிக் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸே. அந்த பேஸ் இதை வச்சு தான் வந்து அலிகேஷன் மிக்சர் வரும், இதை வச்சு தான் டிஐ வரும், இதை வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து டைம் அண்ட் ஒர்க் வரும், இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வரும். எல்லா இடத்துலையுமே இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எலைட் பாஸ்லையும் சரி, என்னோடய யூடியூப் சேனல்லையும் சரி, எலைட் பாஸ் வாங்கினீங்கன்னா மச் பெட்டர். ஏன்னா இதில் வந்து எல்லா டைப்ஸ் ப்ராப்ளம் எல்லா மெயின்ஸ் லெவல் வரைக்கும் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஓகே, யூடியூப்லேயுமே நான் பர்சன்டேஜோட செஷன்லாம் கொடுத்துருப்பேன். ஓகேவா, ஒரு 4 மணி நேரம் வீடியோ 5 மணி நேரம் வீடியோலாம் இருக்கும். இந்த பர்சன்டேஜ்லேயே சப்டாபிக் வைஸ் வரைக்கும் பார்த்து இந்த பர்சன்டேஜ் மட்டும் டாப்பிக்கு மட்டும் கிட்டத்தட்ட நீ ஒரு வாரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த டாப்பிக்கை லேர்ன் பண்ணாலும் தப்பு இல்லை, இல்லை ஒரு 20 நாளுக்கு மட்டும் இந்த பர்சன்டேஜ் ஸ்பெண்ட் பண்ணாலும் தப்பு இல்லை. 100% லேர்ன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா தக்காளி நீங்கள் எந்த டாபிக்ஸ்னாலுமே உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். உங்களால் எக்ஸாமில் வந்து ஸ்பீடாக பண்ண முடியும், 100% அக்யூரஸியாக பண்ண முடியும். இந்த பர்சன்டேஜ்லேயே நிறையா சப்டிவிஷன் கொடுத்துருப்பேன். அந்த ஒவ்வொரு சப்டிவிஷனையுமே தரமாக லேர்ன் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்டிவிஷன் சொல்கிறப்ப இங்கே பாருங்களேன், இப்போ பர்சன்டேஜ் அப்படின்னா இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ் பண்ணி வரும். ஓகேவா, இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பேஸ் பண்ணி வரும், சேல்ரி பேஸ் பண்ணி வரும், ஓட்ஸ் பேஸ் பண்ணி வரும், அதுக்கப்புறம் பாப்புலேஷன்ஸ் டைப்பில் பேஸ் பண்ணி வரும், அதுக்கப்புறம் பர்சன்டேஜை வச்சே சில வந்து அலிகேஷன் மிக்சர் கான்செப்ட்ஸில் வரும். ஓகேவா, ஸோ எக்ஸட்ரா இன்னும் ஒரு சில இது வரலாம். ஏன் வெண்டைகிராம் பேஸ் பண்ணி கூட பர்சன்டேஜில் வரும். ஓகேவா, ஸோ இந்த சப்டிவிஷன் சப்டாபிக் அதுக்கப்புறம் வந்து இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லிட்டேன். ஓகேவா, இந்த 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி 8 சப்டிவிஷன் இருக்கும். இந்த 8 சப்டிவிஷனையுமே நல்லா கற்றுக்கோங்க. இதை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பர்சன்டேஜில் மட்டும் ஒரு 100 சம் வந்து பேசிக்ஸ் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா, இதெல்லாமே நான் பண்ணேன் இனிஷியல் ஸ்டேஜில். நான் கற்றுக்கிற டைமில் தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோட பசங்கள்கிட்டையுமே இப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். அவங்களும் இப்போலாம் கிளியர் பண்ணிட்டாங்க, பேங்க் எக்ஸாம் உட்காந்துருக்காங்க கரெக்டாக. ஸோ 100 கொஸ்டின்ஸ் வந்து பேசிக்ஸ் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அகைன் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து பேசிக்ஸ் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே டஃப்பான சம்மோ மெயின்ஸ் லெவல் சம்மோ பண்ணக்கூடாது. 100 கொஸ்டின்ஸ் பேசிக்ஸ் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே வந்து டெய்லியுமே வந்து பர்சன்டேஜ்லேயே ஒரு 10 சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு 10 டேஸ்க்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் பர்சன்டேஜில் 100 கொஸ்டின்ஸ் போட்டு முடிச்சது, நான் பர்சன்டேஜ் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன். 100 கொஸ்டின் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அடுத்து மாடரேட் லெவல் சம்மில் வந்து ஒரு 50 கொஸ்டின், அதுக்கப்புறம் வந்து ஒரு மெயின்ஸ் லெவலில் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பண்ண போகிறீங்க. இந்த ஒரு டாப்பிக்கை மட்டும் நல்லா டைம் எடுத்து எஃபர்ட் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆப்டி மேலே இன்ட்ரெஸ்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னா ரேஷியோ. ஸோ ரேஷியோலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 டைப் தான் இருக்கும். ஒரு காயின் பேஸ்ட் சம் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ரேஷியோலே சேல்ரி, ரேஷியோவை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர், ரேஷியோ பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து ஏ அண்ட் பி கம்பேரிஷன் இருக்கும். ஏ இஸ் டு பி, பி இஸ் டு சி, இது மாதிரி. அடுத்து ரேஷியோ டாபிக் பாருங்கள். இந்த டாப்பிக்லேயுமே ஒரு 75 கொஸ்டின் மினிமம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது அவ்வளோவா அதில் கொஸ்டின்ஸ் வந்து பெருசாக வராது, ஒரு 75 கொஸ்டின் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய டாபிக் வந்து ஆவரேஜ். ஓகேவா, ஸோ ஆவரேஜ் இந்த டாபிக் முடித்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னா ஏஜஸ். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த 4 டாப்பிக்குமே பார்த்துருங்க. ஏஜஸ்லேயுமே நீங்கள் ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஏன்னா இதுலேயுமே சொல்கிறேன் ஒரு 2 to 3 மாடல்ஸ் தான் அதிகபட்சமே இருக்குது. ஸோ இந்த டாபிக்ஸை ஃபஸ்ட்டு முடித்தாலே நம்மளால் ஆப்டியில் வந்து அப்ளிகேஷன் சம்ஸில் சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், குவாட்ராட்டிக் பற்றி பேசலை, அப்ளிகேஷன் சம்மில் ஒரு 4 to 5 கொஸ்டின் சாலிடாக அடிக்க முடியும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டிய டாபிக் வந்து எஸ்ஐசிஐ. ஸோ இந்த டாபிக்ஸ்க்கு மட்டும் நீங்கள் இனிஷியலாக ப்ரியாரிட்டி கொடுத்தது அஸ் எ ஃப்ரெஷராக வந்து பாருங்கள். இதெல்லாமே நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக எனக்கு பண்ண தெரிஞ்சிருச்சு, எல்லாரும் 100% பண்ண முடியாது, இந்த டாபிக்ஸ் எல்லாமே எனக்கு வந்து 80% எனக்கு ஐடியா இருக்குது, நல்லா பண்ணிடுவேன் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டாபிக்ஸ் வந்து டைம் அண்ட் ஒர்க், அதுக்கப்புறம் வந்து பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன், அதுக்கப்புறம் அலிகேஷன் அண்ட் மிக்சர், அதுக்கப்புறம் வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து போத் ஸ்ட்ரீம்ஸ், அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி, பெர்முடேஷன்ஸ்லாம் போகணும். ஓகேவா, இனிஷியல் ஸ்டேஜ்
பர்சன்டேஜில் இதை பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா இதை பேஸ் பண்ணி தான் உங்களால் டிஐயில் வந்து நிறையா ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா ஒரு பேங்கராக உங்களோட ஜாப் ப்ரொஃபைல் என்னவாக இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் போய் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மாதமே நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா அங்களோட போயிட்டு அங்கே ட்ரெயின் எவ்வளோ ஓடுது, இந்த ட்ரெயின் இங்கிட்ட எவ்வளோ வரும், இந்த ட்ரெயினை மீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு உங்களுக்கு ஜாப் ப்ரொஃபைல் இருக்க போகிறதில்ல. கரெக்டாக உங்களோட ஜாப் ப்ரொஃபைலே கஸ்டமருக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ப்ராஃபிட்டு, பேங்க்குக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது, இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் ஜாப் ப்ரொஃபைலே இருக்க போகுது. அப்படிங்கிறதுனால இதை பேஸ் பண்ணி தான், இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டினுமே எக்ஸாமில் வந்து கேட்குறான். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டிஐயுமே இருக்க போகுது. அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு இந்த டாபிக்ஸ்லாம் முடித்து நான் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே டாப்பிக்கில் 100 மினிமம் சொல்கிறேன். இந்த டாபிக்ஸில் பேசிக்ஸ் லெவல் 100 கொஸ்டின்ஸ் முடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஆப்டி மேலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற டாபிக்ஸ் எல்லாமே ஈஸியாக பண்ணிடுவீங்க. இது முடிச்சதுக்கப்புறம் தான் செல்லக்குட்டிகளாம் நீங்கள் டைம் அண்ட் ஒர்க் போகணும், பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன் போகணும், அலிகேஷன் மிக்சர் போகணும். இந்த 3 முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபைனலாகவே டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி, மென்சுரேஷன், பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ் போகணும். மேக்ஸிமம் டாபிக்ஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இவ்வளோதான். வேறு என்ன ஆப்டியில் கேட்க போகிறோம்? பேங்க் எக்ஸாமில் திரும்ப இதில் தான் கேட்டுட்ருக்கான். ஓகேவா? ஸோ இதை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஸ்பீடும் சரி, அக்யூரஸியும் சரி பேங்க் எக்ஸாமில் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஒரு அட்வைஸாக சொல்கிறேன், மார்க் டெஸ்ட் வந்து ஃப்ரெஷர் யாருமே ஃபஸ்ட்டு 2 months நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் இருக்கீங்க அப்படின்னா போட வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக போங்க. எடுத்தோடனே நம்ம வந்து மலையை பிடிக்க அச்சீவ் பண்ணக்கூடாது, கீழேருந்தே தான் மேலே போகணும். ஓகேவா? கண்டிப்பாக இது கிளிக் ஆகும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் இந்த மாதிரி என்ன மாதிரி டிப்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஃப்ரெஷராக ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம கேஆர்லாஜிக்ஸ் ஆப்பில் எலைட் பாஸ் நீங்கள் எவ்வளவோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அது தயவுசெய்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 1 yearக்கு இருக்கும், 2 yearக்கு இருக்கும். அந்த எலைட் பாஸில் நீங்கள் பார்த்து படித்தாலே நீங்கள் ப்ரிலிம்ஸும் சரி மெயின்ஸும் சரி ஒரு வீடியோஸ் பார்த்து, இப்போ நான் சொன்ன எல்லா டாபிக்ஸுமே நான் எடுத்து வச்சுருப்பேன், செதுக்கியிருப்பேன். எடுத்து வச்சுருப்பேன்னா சும்மாலாம் இல்லை, பார்த்து செதுக்கியிருப்பேன். ஒவ்வொரு டாப்பிக்கும், ஒவ்வொரு சப்டாப்பிக்கும், அந்த சப்டாப்பிக்கில் வர மாடலுக்கும், அந்த மாடலுக்கு வர ஃப்ளோக்குமே எல்லாத்துக்குமே நான் வீடியோஸ் கொடுத்துருப்பேன். நிறையா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது, ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியாததால் எனக்கு வந்து ஸ்லோவாக இருக்கிறதால மேக்ஸில் மார்க் போயிட்டு இருந்துச்சு. சார் வீடியோஸ் எப்போ பார்க்க ஆரம்பிச்சினோ அதுக்கப்புறம் ஸ்பீட் வந்துச்சு, அதனால் என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. நான் ஒரு மெத்தடில் யோசிச்சு வச்சா சார் வேறு மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்லுவார். அப்படியே நம்ம இப்படி யோசிக்க மாட்டோங்கிற. சார் நான் அகாடமி போய் படிச்சிருக்கேன், அங்கே நான் லேப் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சார் நான் வந்து வீட்டிலேருந்து படிச்சிருக்கேன், அந்த வீடியோ கோர்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னா நான் இப்போ இந்த இடத்துல வந்து உங்கள் முன்னாடி நான் வந்து பேங்க் ஜாப் வாங்கிட்டு நின்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர், அது வந்து அவ்வளோ பேர், நம்பர் ஆஃப் பர்சன், அது அளவே இல்லை, அவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. அந்த அளவு நம்ம வீடியோ கோர்ஸ் எலைட் பாஸில் கண்டென்ட் ஒர்த்தாக இருக்குது. அதை நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு டாபிக்ஸுக்குமே நீங்கள் வீடியோஸ் பார்த்து, இப்போ சொன்ன எல்லா டாபிக்ஸுமே வீடியோ இருக்கும், ஒவ்வொரு பேசிக்ஸ் லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் அதை பார்த்து பாருங்களேன், பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி 100 கொஸ்டின்ஸ் உங்கள் புக்லேயோ மார்க் டெஸ்ட்லேயோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். லட்டு மாதிரி எல்லா சம்மும் சால்வ் பண்ணுவீங்க. பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக சால்வ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஆப்டி மேலே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க. தேங்க்யூ. வீடியோ முடிச்சுக்கிறேன். பை. தேங்க்யூ.